ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்றால், தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம், அங்கே பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சொலையை செய்து அதை அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பணிந்து கொள்ள தவறுகிற பட்சத்தில் அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக போடப்படுவார்கள் என்று அவர் கட்டளையிடுகிறார். அப்பொழுது அந்த தேசத்துல இருக்கிற தேவனுடைய தாசர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களும், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார் என்று சொன்னார். உடனே ராஜா இருக்கிறதை விட இன்னும் அந்த சூளை, அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாகும்படி அவன் கட்டளையிட்டான். இப்பொழுது இருந்த நிலையை விட பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறிவிட்டது. ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் இவைகளில் இருந்து நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார் என்று அவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அந்த விசுவாசம் என்ன ஆனது? அவர்கள் விசுவாசத்தில் நின்ற பொழுது, விசுவாசத்தை அறிக்கையிட்ட பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுவிப்பார் என்று சொன்னபோது என்ன நடந்தது? இருந்த அந்த சூளையுடைய டெம்பரேச்சர் இன்னும் 7 மடங்கு அதிகமாகும்படி மாற்றப்பட்டு விட்டது. எப்பொழுது தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு பரீட்சிக்கப்படுகிற நிலை வரும் பொழுது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, விசுவாச ஜீவியத்துல ஒரு சோதிக்கப்படுகிற நிலை வரும் பொழுதுதான் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், ஆண்டவரை விசுவாசித்து இன்னும் என் வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. விடுதலை வரும் என்று எதிர்பார்த்த எனக்கு விக்கினகம் வந்தது. நன்மை வரும், அற்புதம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா பிரச்சனை இன்னும் அதிகமானது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால், இந்த விசுவாசத்துல உறுதியாக நில்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட போதும் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அவர்களுக்குள்ளே, அவர்களுடைய சரீரத்திலே, அவர்களுடைய வஸ்திரத்திலே ஒரு சேதம் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். பிரச்சனை அப்படியேதான் இருந்துச்சு. பிரச்சனை முன்பை விட அதிகமாக்கப்பட்டுச்சு. அந்த சூளையினுடைய டெம்பரேச்சர் இருந்ததை விட இன்னும் அதிகமாக்கப்பட்டது. ஆனால் பாதிப்பு அவர்களுக்கு நேரிடவில்லை. அதை அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தாலும், அதற்குள்ளாக அவர்களை தூக்கி போட வேண்டியதாக இருந்தாலும் கூட, தூக்கி அவர்களை போட்டதை கண்ட ராஜா அந்த சூளைக்குள்ளே அந்த 3 வாலிபர்கள் ஒரு சேதமும் இல்லாமல் இருப்பதை, 4வது நபராய் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அங்கே ஒருவர் உலாவுவதை கண்டு தேசத்தினுடைய ராஜா பிரமித்து போனார். இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்துல ஒரு பெரிய சவாலை சந்திக்கும் பொழுது, விசுவாசத்துல உறுதியாய் நிற்கும் பொழுது, ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் அதிகமானது போல இருக்கலாம். ஆனால் ஒரு சேதமும் இல்லாமல் காக்கப்படுவோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த விதத்துல செய்வார். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், ஆனால் ஒரு சேதமும் இன்றி காக்கப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். இன்றைக்கு இந்த விசுவாசத்துல உறுதியாய் இருப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களுடைய வாழ்க்கையில செய்த அதே அற்புதத்தை ஆண்டவராகிய தேவன்
உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை உயர்த்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுவிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற நேரத்திலேயே எங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமானாலும் அவைகளிலே ஒரு சேதமும் இன்றி எங்களை காக்கவும், எங்களை விடுவிக்கவும், எங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.